there is a purpose of God, there is a providence of God. தேவன் யாரையெல்லாம் அழைக்கிறாரோ அவள் எல்லாருக்குமே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இப்படி சொன்னா புரியும். யூ ஆர் என்லிஸ்ட். நீங்களும் நானும் தேவனால் முன் குறிக்கப்பட்டவர்கள். நீங்க நினைக்கிறது புரியவில்லை. யூ ஆர் என்லிஸ்ட். அந்த என்லிஸ்ட் என்ற வார்த்தைக்கு அந்த அவளை ப்ரையாரிட்டி என்று சொல்வார்கள். என்லிஸ்ட் என்று சொன்னால் முன் குறிக்கப்பட்டவர்கள். இந்த தீவிரவாதிகள் பட்டியல இருக்கு இல்லையா, அந்த என்லிஸ்ட் இவரை தான் போட்டு தாழணும். அதாவது பதவிகள்ல கூட சொல்லுவாங்க அவர் தான் நம்பர் 1ல இருக்கிறார். ஸோ நீங்களும் நானும் we are enlisted by the Lord. நீங்களும் நானும் அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். மறந்துவிட வேண்டாம். இதைத்தான் அந்த 5ஆம் வசனம் சொல்லுகிறது. எரேமியா 1:5 you are enlisted by God. 5ஆம் வசனம் அவன் சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்தேன், உன்னை